ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் 2023ஆம் ஆண்டு இந்த வருடம் வெளிவந்த உயர்தர ரசாயனவியல் பேப்பரில் 14வது எம்சிக்யூ வினாவை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த விளக்குறையை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அண்ட் பெல் பட்டனை தட்டிக்கொள்ளுங்க. ஓகே, நான் கேள்வியை ஒருக்க வாசிக்கிறேன். இந்த வருடம் வந்த 14வது எம்சிக்யூ. எஸ், அடர்த்தி 1.4 கிராம் சென்டிமீட்டர் -3, திணிவிற் கேட்ப 30% உடைய NaOH 20 சென்டிமீட்டர் கனமுடன் முற்றாக தாக்கம் புரிவதற்கு தேவையான 5 மோல் டெசிமீட்டர் -3 உடைய H2SO4 கனவளவு எவ்வளவு? அதாவது NaOH கரைசல் தரப்படுது. அதன் அடர்த்தி NaOH கரைசலாம், அதன் அடர்த்தி 1.4 கிராம் சென்டிமீட்டர் -3. இதன் 20 சென்டிமீட்டர் கனத்துடன் தாக்கம் அடைவதற்கு தேவையான H2SO4 5M சரிவுடைய H2SO4 கனவளவு எவ்வளவு? அதான் கேள்வி. ஓகே, இது ஒரு NaOH கரைசல். முதலாவதாக இந்த NaOH கரைசல் இருக்கக்கூடிய NaOH மூலளவுகளை கண்டுபிடிச்சு பார்ப்போம். இப்போ மூலளவுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்றால், நமக்கு தெரியும் இந்த கரைசல் அடர்த்தி தரப்படுது, கனவளவு தெரியும். ஆகவே இந்த கரைசலோட திணிவு எடுத்துக்க முடியும். ஆகவே திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. ஆகவே அடர்த்தி எங்களுக்கு 1.4 கிராம் சென்டிமீட்டர் -3, கனவளவு 20 சென்டிமீட்டர் கனம். ஆகவே இதை சுருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விட வரும் 28 கிராம். ஓகே, ஸோ 28 கிராம் இந்த கரைசலோட மொத்த திணிவு. அதில் உங்களுக்கு தெரியும் 30% சொல்கிறாங்க பிள்ளைகள், கேள்வியை தெளிவாக வாசிங்க. 30% தான் NaOH இருக்குது. ஸோ அப்போ 30% NaOH அப்படின்னு சொல்லும்போது, ஆகவே NaOH திணிவு எவ்வளவு? NaOH வெயிட் எவ்வளவு? அது 100க்கு 30% தர 28 கிராமில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இதை சுருக்கிக் கொள்வோம். இங்கே 0 விட்டுப்பட முடியும். 324 2 மிச்சம் 6 8.4 கிராம். ஆகவே இந்த கரைசலில் இருக்கக்கூடிய இந்த 28 கிராம் கரைசல் இருக்கக்கூடிய NaOH திணிவு எவ்வளவு? 8.4 கிராம் மட்டும்தான். ஏன்னா 30% தானே இங்கே இருக்குது. அப்போ 30%த்தில் இந்த 8.4 கிராம் இருக்குமா இருந்துச்சுன்னா அதன் மூலளவு கண்டுபிடிப்போம். NaOH மூலளவு சமன் அதன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. ஸோ அப்போ 8.4 கிராம் அதன் கீழ் அதன் மூலர் திணிவு 40 கிராம் மூல் மைனஸ் இல்லையா? ஓகே, ஸோ அப்போ இதை சுருக்குவோம். இதை சுருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 0.21 மூல் வருது, அப்படி தானே? ஸோ 0.21 மூல். இப்போ எங்களுக்கு இந்த 20 சென்டிமீட்டர் கனம் கரைசல் இருக்கக்கூடிய NaOH மூலளவு 0.21 மோல் மட்டும்தான். அப்படி என்றால் இங்கே எங்களுக்கு தாக்கத்தை எழுதுங்க. NaOH plus H2SO4. என்ன NaOHக்கும் H2SO4க்கான தாக்கம்? ஏன்னா 5M சரியோட H2SO4 தான் தாக்கம் நடக்குது. அப்போ எங்களுக்கு எழுத முடியும் Na2SO4 plus 2 மோல் H2O. தாக்கத்தை சமப்படுத்துவதற்காக எனக்கு 2 மோல் NaOH தேவைப்படும். அதாவது விகிதம் 2:1. அதாவது NaOHல 2 மோல் இருக்குமா இருந்துச்சுன்னா அதோட தாக்கம் அடைகிறதுக்கு 1 மோல் H2SO4 போதுமானது. அது இங்கே இருக்கக்கூடிய NaOH 0.21 மோல் அதனோட தாக்கம் அடைவதற்கு இதண்ட 2:1 அப்படி என்றால் இதண்ட அரைவாசி. ஆகவே தேவையான H2SO4 எவ்வளவு? இதண்ட அரைவாசி 0.21 மோல் அதன் கீழ் 2, அதாவது 0.105 மோல். ஸோ 0.105 மோல் இருந்தால் போதும். அதான் H2SO4க்கு தேவையான மூலளவு. ஆகவே H2SO4 செறிவை கனவளவு துணிய முடியும். செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. ஆகவே தேவையான H2SO4 கனவளவு அது மூலின் கீழ் செறிவுக்கு சமனாக இருக்கும். இப்போ 0. அதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? 105 தர 10⁻³ மோல் அதன் கீழ் இதோட செறிவு 5 மோல் டெசிமீட்டர் -3. ஆகவே இதை சுருக்கிக்கலாம். மூல் வெட்டுப்படும். இதை சுருக்கினீங்க என்றால் 21 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். அதாவது சென்டிமீட்டர் கணத்துக்கு மாற்றினீங்க என்றால் 21 சென்டிமீட்டர் கனம் கரைசல் எங்களுக்கு H2SO4 தேவைப்படும். ஓகே.